இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. எல்லாருமே யோசிக்கக்கூடிய இந்த ராசியில் பிறந்திருக்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன எல்லாரும் பார்த்தாங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களா கொஞ்சம் தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க தவறான விஷயத்துக்காக பேசவே மாட்டாங்க. ரொம்ப சாமர்த்தியசாலி. ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அதற்காக தான் இது கரெக்டாக இருக்குது, இதை செய்யுங்கன்னு அடித்து செய்ய வைப்பாங்க. நம்மளுடைய அம்மா நம்ம சாப்பிடல அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, அடித்தாவது சாப்பிட வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களும் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பல நுணுக்கங்களை ஆராய்ந்து செயல்படுவாங்க. ஒருத்தர்கிட்ட பழகிறது பேசுறது அப்படின்னா கூட டக்குன்னு போய் பழக மாட்டாங்க. அவங்க கரெக்டாக இருக்காங்களா, நியாயமாக நடந்துக்கிறாங்களா, அநியாயமாக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு பல கோணங்களில் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் எங்ககிட்ட பழகவே ஆரம்பிப்பாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒருத்தர்கிட்ட பழகிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு அவ்வளோ சீக்கிரம் விலக மாட்டாங்க. இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை நட்சத்திரம், இது எல்லாமே இந்த விருச்சிக ராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். விருச்சிக ராசி அப்படிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, பூமிக்காரகன். அதே மாதிரி நெருப்பு ராசி என்பதனால கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 100% பொருந்தும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் சூரியன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வியாபார நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஓரளவுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய அனுகிரகங்கள் இந்த டைம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். சிறு வியாபாரிகள் கூட ஓரளவுக்கு நல்ல லாபத்தை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்துகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சமூக வலைத்தள நண்பர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தொழில்காரகன் உரியவர் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்துல அவர் அமர்ந்திருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோடு 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது, குரு ராசியை பார்ப்பது, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை நடைபெறது, இது எல்லாமே நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம். நிறைய சாதகமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பொருளாதாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பற்றாக்குறை படிப்படியாக குறையும். இருக்காது இல்லை அப்படிங்கிற நிலை வராது. ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் வருமானம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் ஓடி உதவி செய்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. 6க்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதனால நீங்கள் எதிர்பார்த்த சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி பகவான் மட்டும் இருந்தார். அதோடு ராகு இணைந்ததுனால ராசிநாதன் செவ்வாய் வலுவிழந்து இருப்பதனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் உறவினருக்கிடையே பேசும்போது கூட வார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது.
நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு விளையாட்டுத்தனமாக ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா கூட அது சில பேர்லாம் வச்சு செய்வாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்காதது போல் சில பணங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். நிறைய பணம் வரும், ஆனால் வந்த மாதிரியே செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவும் சிக்கனமாகவும் செலவு செய்யுங்க. எந்த விஷயமும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. யோசித்து செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு செலவை கண்ட்ரோல் பண்ண முடியும். கடன் சுமையும் படிப்படியாக குறையும். யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட அந்த கடனை கூட ஒரு முறைக்கு பல முறை போய் நீங்கள் கேட்டால் தான் அந்த பணம் கைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை உங்களை தவறாக சில பேர் புரிந்து செயல்படுவாங்க. அதனால் ஒரு மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. வருகின்ற நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படாது. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்போது, நெருப்பு சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க, நிதி சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க. காரில் போகிற மாதிரி இருந்ததுன்னா சீட் பெல்ட் அணிந்துக்கிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் பெருமாள் கோவில் அருகில் இருக்குது அப்படின்னா அந்த பெருமாள் கோவிலில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுங்க. ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட நாராயணே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் சப்தம குருவால் செல்வாக்கு படிப்படியாக உயரும். உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கூட வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். தொழில் லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். இனி அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறையும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் ராகும் சனியும் செஞ்சிருப்பதனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் எந்நேரம் உங்களுடைய கண் பார்வையிலேயே வைத்துக்கிற மாதிரி வச்சுருக்கோங்க. சொத்து பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். நீண்ட நாளாக இருந்த உங்களுடைய பூர்வீக சொத்து பிரச்சனை வருகின்ற நாட்களில் தீர்வு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியனும் புதனும் உங்களுடைய முன்னேற்ற பாதையை இந்த டைமு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை உண்டாக்குவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த வரனில் சின்ன சின்ன தடைகள் இதனால் இருந்திருக்கும். இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாகவும் மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒருவருக்கொருவர் மனவிட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்
அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.